வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 14/12/2025 மாலை 5:53 வரைக்கும் ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் காணப்படுது. இரவு 7:56 வரைக்கும் கண்ட நாம யோகமும் அதற்கு பிறகு விருத்தி நாம யோகமும் காணப்படுது. மாலை 5:53 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சார்பாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் கிட்டத்தட்ட மாலை 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஏகாதசி திதி இருக்குது. ஏகாதசி திதி அப்படின்னாலே நான் சொல்கிறது எங்கள் உலக இயக்கத்திற்கும் சப்தம் நாதத்துக்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஓங்கார நாதத்திற்கும் அதிபதியாக இருக்கும் அந்த விஷ்ணு பகவானை எண்ணி இன்னைக்கு விரதங்கள் இருக்கும்போது உங்களுடைய உடலில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் வெளியேறதற்கு தயாரான நிலையில் இருக்கும். வாரம் வாரம், அதாவது 2 வாரங்களுக்கு ஒவ்வொரு பிறையினுடைய மாற்றத்திற்கும் உடலை நம்ம சுத்திகரிக்கிற மாதிரி ஒரு செயற்பாடை நம்ம செய்துக்கிட்டு இருக்கும்போது தான் எங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது முன்னோர்கள் இதை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அப்போ இன்றைய நாளில் அந்த மாதிரி விரதங்கள் இருக்க ஆரம்பிங்க. வருகிற அந்த சந்திரன், அமாவாசை, பௌர்ணமி நேரங்களில் நம்ம அதுக்காக தயாராக உங்கள் உடல் மனதை வச்சுக்கணும். அப்போ தான் எங்கள் மனம் உடல் சுத்தமாக அதனுடைய செயற்பாடுகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். மற்றபடி இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் தொடங்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர ஒரு விஷயம்தான். ஏன்னா இது என்ன ஒரே விஷயத்தை அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. தொலைக்காட்சி வாயிலாக பல நேரங்களில் பல பேர் பார்க்கலாம், புதிதாக பார்க்குறவங்க இருக்காங்க. இல்லை உங்களுக்கே அது திருப்பி திருப்பி சொல்லும்போது அது மனசில் பதியும். அப்போ தான் நீங்கள் அதை தெளிவாக பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது பலன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களை வாழ்க்கையை சரி செய்து இன்றைய நாளை நடத்துவதற்கான சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா முதலாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் லக்னம். லக்ன பலனை கேளுங்க. அது என்ன லக்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தனிப்பட்ட லக்னம் வரும். அது லக்னம் என்னன்னா ராசி கட்டத்திலேயே ஒரு இடத்துல லானா அல்லது ஒன்று அல்லது கோடு போட்டிருப்பாங்க. இந்த 12 ராசியில் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஏதோ ஒரு ராசியில் அந்த அடையாளம் இடப்பட்டிருக்கும். லானா அல்லது ஒரு கோடு அல்லது ஒன்று அப்படின்னு போடப்பட்டிருக்கும். இப்போ அது என்ன ராசியாக இருக்குதோ, ஒரு எடுத்துக்காட்டாக துலா ராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ அந்த துலா ராசி லக்னமாக மாறிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ அதனுடைய பலனை கேட்கணும். ஏன்னா அதுதான் உயிர், அதுதான் வழி நடத்த போகுது. ராசி பலனை கேட்கலாமா? கேளுங்க. அது உடல் மனம் சார்ந்த விஷயம். அது சந்திரன் இருக்காரு. சந்திரன் இருக்கிறத வச்சு நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி பலனை பார்க்குறோம் நம்ம. அப்போ சந்திரன் இருக்காரு. அப்போ உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் அது. அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ முதல்ல லக்ன பலனை கேளுங்க. லக்ன படத்தை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசி பலனையும் கேட்டீங்க. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு. மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமா? அடுத்து தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். அடுத்து ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பலனை பார்க்கும்போது இந்த பலன் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டலை தெளிவை தரக்கூடியதாக இருக்கும்.
அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சில நாட்கள் தொடர்ந்து ஒரே விதமான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரே விதமான பலன். ஏன் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் முக்கியமானது, பஞ்சாங்கம் அடுத்து கிரக நகர்வு, இதெல்லாம் ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்து இனி வர நாட்களில் பலன்கள் மாறி மாறி வரும். முதல்ல மேச ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்க போகிற முடிவிலையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு செயற்பாடை முன்னெடுக்க போகிறீங்க, கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கீங்க, கவனமாக இருங்க. பாத்ரூமில் குளிக்க போகிறீங்க, கவனமாக இருங்க. சமையல் பண்ணுறீங்க, கவனமாக பண்ணுங்க. பயணம் பண்ணுறீங்க, கவனமாக பண்ணுங்க. வேலை செய்கிறீர்கள் பணியகத்தில், கவனமாக பண்ணுங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் சரி, உங்கள் தந்தையும் சரி. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையோ தாமதமாகலாம். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், சந்தை வழியாக வரக்கூடிய சில அனுகூலங்கள், குரு உபதேச அனுகூலங்கள், இதெல்லாம் தடைப்படலாம். இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேரில், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு வரன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், உங்களுக்கான வாழ்க்கை துணைக்கான நேர காலங்கள் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவியிலே ஒரு நீண்ட நாளாக ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், விரிசல்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும். ஒற்றுமை பெருகும். குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் எடுக்கலாம், அது சிறப்பாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், தொழில் நிறுவனங்களில், வியாபாரங்களில், வாடிக்கையாளர் மூலமாக, பங்குதாரர்கள் மூலமாக பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்து மிதுன ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறது, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களையும் பார்த்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இவங்களையும் பொதுவான விஷயம், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது, நீங்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், இந்த 3 பேரும் இன்றைக்கு இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் ரீதியான ஏதாவது உபாதைகள் தென்பட்டால் உடனே வைத்திய சிகிச்சை ஆகுது. எதிரி தொல்லைகள் இருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக பூர்வீக சொத்து இல்லாட்டி சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது, வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பு செய்கிறது, ஒரு வியாபார நோக்கத்திற்கு பயன்படுத்துறது, அதாவது குத்தகைக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, பாகப்பிரிவினைகள் செய்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில முன்னேற்றங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், மனமகிழ்ச்சிகளை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் ஒரு குலதெய்வ வழிபாடை ஒரு மேலதிகமாக செய்யும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக. அடுத்து சிம்மராசின்னு இருக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக பார்க்கும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில்
வீடு காணி வாகனம் சொத்துங்கிறதுல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்குறது எதுவும் வேண்டாம். அடகு வைக்கிறது வேண்டவே வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையத்தில் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் அதை கடந்து போக பாருங்கள். மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடையக்கூடியதாக இருக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனமாக அவங்கள இருக்க சொல்லணும். நீங்கள் தேவையில்லாமல் அவங்களோட குடும்ப விஷயத்தில் நுழையாதீங்க. அது அவங்க குடும்பன்றது அவர் கல்யாணம் கட்டி தனியாக இருக்கிறதா இல்லை, இல்லைன்னா அவட வாழ்க்கையில் நான் சரி பண்ண போகிறேன்னு எதுவும் செய்யாதீங்க. இந்த சொத்து, வீடு, காணி, வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இந்த கடந்து இன்னைக்கு ஒரு சில நாட்களுக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை வரும். வீடு வாங்க, காணி வாங்க, ஏதோ ஒரு முயற்சிக்கு உங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அது கடந்து போக பாருங்க, உங்களுக்கான நாள் கூடி சீக்கிரம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும், மன சஞ்சலங்கள் இருக்கும். கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் பெருகும். குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தோர் வரலாம். நண்பர்கள் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும். உங்கள் தம்பிகள் தங்கைகள் மூலியமாக புதிய அங்கத்தோர் வர்றது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது, அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கு மேலே சில சிக்கல்கள் இருந்தால் கூட மனக்குழப்பம்லாம் அதெல்லாம் தீர்றது, புதிய வருமானங்கள், உங்கள் முயற்சியால் புதிய வருமானங்கள் வர்றது, வெற்றிகள் கிடைக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம் வர்றது, சேமிப்புகள் அதிகரிக்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்னைக்கு உங்களை பார்த்துக்கிட்டா போதும். தொடர்ந்து கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிக்க வேண்டிய வாரங்களில் ஒரு வாரமாக இன்றைய வாரம் இருக்குது. கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. நீங்கள் உங்களை குழப்பி, குடும்பத்தில் இருக்கவங்களை குழப்பி, தேவையில்லாமல் பணத்தை வீணடித்து, வார்த்தை பிரயோகங்களை தப்பாக பிரயோகித்து, இந்த மாதிரிலாம் வரனால அமைதியும் பொறுமையும் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இருக்கணும். உங்களுக்கான நாள் வரும், பொறுமையாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறவங்க, அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்களே கடற்கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா வந்து கவனமாக இருக்கணும். இந்த நாள்கள் அந்த சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகள், விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பிற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு சஞ்சல நிலைகளும் உங்களுக்கு காணப்படும், கவனமாக இருங்க. தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக மனத்தில் இருக்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆள் மனசில் நிறைய ஆசை இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே இருந்திருக்கும். ஒரு 2வது திருமணம், நபர்கள் ரீதியாக, பண ரீதியாக, பொருள் ரீதியாக, ஏற்றத்தாழ்வுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்தது அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு, அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலயமா உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2வது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்ப அதுவும் சுகமாக கூறுறதுக்கான வாய்ப்புகள் அதுலேயும் இருக்குது. அடுத்து இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணனான் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில். வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற, அது கல்வி, பொருளாதாரம், குடும்பம், இடமாற்றம், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இன்றைக்கு வேண்டாம். முக்கியமாக தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் சூரிய பகவான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். கடந்த சில காலமாக நாங்கள் இன்பம் துன்பம் அது ஏன் வருது, அதனால என்ன, அது பற்று, ஆசைகள், பேராசைகள், நம்ம பின்ற மாய வலை, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பேராசையெல்லாம் நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பற்று. பேராசைப்படுறது ஒரு பக்கம் இருக்கும், ஆசை பேராசையாக மாறுது, அந்த ஆசையை பற்றாக மாற்றிக்கொள்வது. எனக்கு மட்டும்தான் அதை நான் விட்டு போக மாட்டேன், இந்த ஆசைகளை பற்றாக மாற்றுகிறேன். அதாவது சொத்துக்கள் மீது, பணங்கள் மீது, வீடுகள் மீது, நபர்கள் மீது பற்றுக்களை வச்சுக்கொள்றது. எங்களுக்கு மட்டும்தான், அவங்க எங்களுக்கு தான் சொந்தம், எங்களோட தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பற்று, அது ஒரு தாக்கம், மன எண்ணங்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அவங்களால ஒரு வரப்போகிற துன்பத்தையோ எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதனால் சில ஆன்மாக்கள் தன்னுடைய காலம் கழிந்த பின், மரணத்திற்கு பின்னும் அந்த பொருட்கள் மீது வாசம் செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போக முடியாது, அடுத்த ஒரு பிறவிக்கு போக முடியாது, அடுத்த ஒரு முக்தி நிலையை அடைய முடியாது. அப்போ பற்றுக்களை குறைக்கணும். இந்த ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நம்ம இல்லைன்னா எங்களோட வாழ்க்கை அங்கிட்ட சிறப்பாக போகும். அப்போ ஆசை, பேராசை, பற்று, இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பற்றி பிடித்து கொள்ளுதல், எனக்கு அது வேணுங்கிற ஒரு பற்றி பிடிப்போடு இருக்கிறது, அது எனக்கு மட்டும்தானுங்கிறது இருக்கிறது, அது மேலே தான் எல்லா கவனங்களையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைச்சு அதில் வச்சுக்கொள்வது. இதுகளை விட்டுட்டு எல்லையற்ற அந்த இறைவன் மீது, எங்களுக்குள் இருக்கும் ஆத்ம சக்தி மீது பற்று வையுங்கள், எங்களுக்குள் இருக்கும் சிவ மீது பற்று வையுங்கள், எங்களுக்குள்ள இருக்கும் சிவ மீது ஆசை வையுங்கள், பேராசை வைங்க. எங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு மேலே வைங்க, வெளியே இருக்க எதுலையும் வைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே மாயப்பொருள், மாயப்பொருள், மாயை எல்லாத்துக்குள்ளேயும் சிக்கி தவிக்காது. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.